உலகம் முழுவதும் வாழும் அனைத்து குழந்தைகளும் காலநிலை ஆபத்துக்கு ஆளாகியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் நல அமைப்பான யூனிசெஃப் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை எச்சரித்துள்ளது. காலநிலை மாற்றத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் குழந்தைகளின் உடல் நலம், கல்வி, பாதுகாப்பு மற்றும் எதிர்கால வாழ்வாதாரங்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருவதாக குழந்தைகளுக்கான காலநிலை இடர் அறிக்கை 2026 சுட்டிக்காட்டியிருக்கிறது. யூனிசெஃப் வெளியிட்டுள்ள சமீபத்திய ஆய்வின்படி உலகம் முழுவதும் வாழும் அனைத்து குழந்தைகளும் குறைந்தபட்சம் ஒரு காலநிலை ஆபத்துக்காவது ஆளாகியுள்ளதாகவும் சுமார் 110 கோடி குழந்தைகள் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் ஆபத்துகளை ஒரே நேரத்தில் எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் 6க்கும் அதிகமான காலநிலை இடர்களை எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்கம் குழந்தைகளின் உடல் மற்றும் மனநல வளர்ச்சியில் நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் யூனிசெஃப் எச்சரித்துள்ளது. உலக அளவில் சுமார் 180 கோடி குழந்தைகள் வறட்சி பாதிப்புகளுக்கு ஆளாகும் அபாயத்தில் உள்ளதாகவும் இந்த அறிக்கை எச்சரிக்கிறது. 120 கோடி குழந்தைகள் கடுமையான வெப்ப அலைகளின் தாக்கத்தை எதிர்கொண்டு வருகிறார்கள். இவ்வாறு வெள்ளப்பெருக்கு, புயல், காட்டுத்தீ, நீர் பற்றாக்குறை மற்றும் காற்று மாசுபாடு உள்ளிட்ட பல்வேறு சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல்கள் குழந்தைகளின் வாழ்க்கையை பாதித்து வருவதாக இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் உலகளாவிய நிகழ்வாக இருந்தாலும் அனைத்து நாடுகளிலும் சமமாக உணரப்படவில்லை என்றும் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் வாழும் குழந்தைகள் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளால் அதிகமாக பாதிக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. போதுமான சுகாதார வசதிகள், பாதுகாப்பான குடிநீர் மற்றும் தரமான கல்வி வாய்ப்புகள் இல்லாத பகுதிகளில் வாழும் குழந்தைகள் மிகுந்த ஆபத்தில் இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படும் வெப்பநிலை உயர்வு, இயற்கை பேரிடர்களின் அதிகரிப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு பிரச்சினைகள் குழந்தைகளின் எதிர்காலத்தை அச்சுறுத்தும் முக்கிய காரணிகளாக மாறியிருக்கின்றன. இதனால் உலக நாடுகள் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் குழந்தைகளை மையமாக கொண்ட காலநிலை பாதுகாப்பு திட்டங்களில் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் யூனிசெஃப் வலியுறுத்தியிருக்கிறது. காலநிலை மாற்றம் என்பது இனி சுற்றுச்சூழல் பிரச்சினை மட்டுமல்ல, அது குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் எதிர்காலத்தை நேரடியாக பாதிக்கும் உலகளாவிய மனிதாபிமான சவாலாக மாறிவிட்டதாக யூனிசெஃபின் அறிக்கை எச்சரிக்கிறது.